நண்பர்களே சந்தைக்கு போயிட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா. வர விலைவாசியெல்லாம் கூட்டிகிட்டே போயிட்டுருக்கு நண்பர்களே. எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது வரைக்கும் அம்மையை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்ன போகிறேன். கேட்டாவே இல்லை, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போயின்னு சொல்லிட்டு 2 பேரும் பக்கத்துலேயே உட்காந்துட்டாங்க. சரி நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை பக்கத்துலேயே இருத்தி எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பண்டம், காய்கறி, பழங்கள் இவ்வளோ தான் இன்றைக்கி சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன்னா. ஃப்ரூட்ஸ் அவ்வளோவா வாங்கலை, கிரேப்ஸும் ஆப்பிள் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். ஆப்பிளை பார்த்தோன்னா ஆளுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு என் பிள்ளைங்க இறங்கி ஓடிட்டாங்க. என் சின்ன பொண்ணு குரங்கு தாவற மாதிரி என் தோளில் தாவி இறங்கி ஓடிட்டா. ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் முறுக்கு, சிப்ஸு, போலி, அப்புறம் பன்னு பப்ஸு, பர்கர், பீட்சான்னு வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த பப்ஸு பெட்டர். அப்புறமா சிக்கன் ரோலு, சித்து முறுக்கு, ஓமப்பொடி, முறுக்கு, சிப்ஸில் 2 கூட வாங்கினோம். அப்படியே மொத்த பண்டமும் சேர்த்து 500 தான் நண்பர்களே வந்துச்சு. ரேட் ரொம்ப பரவாயில்லை. நான் இதே தக்கலை சந்தையில் வாங்கியிருந்தேன்னா 900 கொடுத்துருப்பேன் இவ்வளோத்துக்கும். ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஆப்பிள், திராட்சை அவ்வளோத்துக்குமே 140 வந்துச்சு. காய்கறி பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. இவ்வளோ காய்கறியும் 300 நண்பர்களே. இன்னத்த விலைவாசிக்கு எது பரவாயில்லை அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா. வீடியோ லைக் பண்ணிடுங்க நண்பர்களே.